Hi friends, welcome back to my channel samayal with Anu. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான வேர்க்கடலை சட்னி தாங்க பார்க்க போறோம். இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்கற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இது செவந்த பிறகு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை தொலியோட அப்படியே தாங்க சேர்த்துருக்கிறேன், அப்பதான் டேஸ்டா இருக்கும். இந்த வேர்க்கடலையும் நல்லா செவக்கற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை நல்லா செவந்த பிறகு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 பீஸ் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்ததா ஒரு 10 இருந்து 15 வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 5 போல வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்ததா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு சின்ன தக்காளி, இதையெல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பாருங்க, அவ்வளோதான், எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு. எல்லாத்தோட பச்சை வாசனையும் போய் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நல்லா ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இதில் இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை மட்டும் சேர்த்து தாளிச்சிருக்கேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.